சற்று முன் ஸ்டாலினால் விடுதலையான மணிஷ் சிசோடியா முட்டாளாகி போன மோடி பாராட்டிய அரவிந்த் கெஜ்ரிவால். அதாவது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி நடக்கிறது. முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளார். ஊழலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி தற்போது முறைகேடு புகாரில் சிக்கி பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தது. அதாவது டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முன்னாள் துணை முதல்வரும் கலால்துறை அமைச்சருமான மணிஷ் சிசோடியா, முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் உள்ளனர். அந்த வகையில் டெல்லியில் கடந்த 2021 நவம்பரில் அங்கு புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்டது. இதனையடுத்து ஊழல் முறைகேடு புகார்கள் எழுந்தன. ஆளுநர் VK சக்சேனாவுக்கு புகார்கள் சென்ற நிலையில்தான் CBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து ஆம் ஆத்மி அரசு புதிய மதுபான கொள்கையை திரும்ப பெற்றது. ஆனாலும் CBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அதன் பிறகுதான் மணிஷ் சிசோடியாவின் வீடு அலுவலகத்தில் CBI சோதனை மேற்கொள்ளப்பட்டது. CBI விசாரணையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது தெரிய வந்தது. இதனையடுத்துதான் அமலாக்கத்துறை உள்ளே வந்தது. அதன்படி மணிஷ் சிசோடியா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். திகார் சிறையில் இருந்த அவரை CBIயும் கைது செய்தது. இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை CBI வழக்குகளில் இருந்து ஜாமீன் கோரி மணிஷ் சிசோடியா டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது. இந்த நிலையில்தான் நேற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. நீதிபதிகள் PR கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று தீர்ப்பு வழங்கினார்கள். 1.5 ஆண்டு வரை சிறையில் மணிஷ் சிசோடியா உள்ள நிலையில் விசாரணை தாமதப்படுத்துவதை கருத்தில் கொண்ட உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. அதன்படி அமலாக்கத்துறை CBI வழக்குகளில் இருந்து மணிஷ் சிசோடியாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. ஜாமீனுக்கான நிபந்தனையாக வாரம் தோறும் திங்கட்கிழமை போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். சாட்சி மற்றும் ஆதாரங்களை கலைக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் 10 லட்சம் ஜாமீன் பாண்ட், பாஸ்போர்ட்டை விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் மணிஷ் சிசோடியா சிறையில் இருந்து 1.5 ஆண்டுக்கு பிறகு விடுதலையாகியிருக்கிறார். இந்த நிலையில்தான் மணிஷ் சிசோடியாவின் விடுதலைக்காக ஸ்டாலின் சில உதவிகளை செய்ததாகவும், இதற்காக முக்கிய வழக்கறிஞர்களிடம் அவர் ஆலோசனை நடத்தியதாகவும், அடிக்கடி டெல்லி வழக்கறிஞர்களிடம் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவர்கள் பேசியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. அதன் பேரிலேயே மணிஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உள்ளதாகவும் வழக்கறிஞர்கள் தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கு ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் தற்போது ஸ்டாலினுக்கு நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.